தியானிக்கும்படியான வசனம் ரோமர் 14 அதிகாரம் 17வது வசனம். आज मनन करने के लिए जो वचन है रोमन्स 14 चैप्टर 14 वर्स 6. yes 14:17 रोमर 14:17 रोमर का 14:17 रोमन्स 14:17. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்லன்னு போட்டிருக்கு. उसमें ये लिखा है पिता का राज सिर्फ खाना पीना नहीं है. இதுல முதல்ல என்ன போட்டிருக்குன்னா ரெண்டு காரியங்கள் இல்லை என்று போட்டிருக்கு. इसमें ये लिखा है दो चीज इसमें नहीं है. ஒன்று எது இல்ல புசிப்பும் குடிப்பும் அல்லன்னு இருக்கு. खाना पीना नहीं है करके लिखा है. இது பவுல் எந்த ஆங்கிள் நமக்கு எழுதினார் என்றால் इसको पौल ने कौन से एंगल में इसको लिखा है. அதாவது அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள் என்றாலே ஒயின் நிறைய குடிக்கிறதும் நிறைய பிரெட் சாப்பிடுறதுமா தான் இருந்துச்சு. उस दिन में जो जूस हैं वो ज्यादा वाइन पीते हैं और रोटी ज्यादा खाते हैं. सो இது அந்த காலத்துல அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் எழுதப்பட்டதா இருந்துச்சு. तो ये उस टाइम पे उस दिन के लिए लिखा हुआ था. ஆனா தேவன் இப்போ நமக்கு என்ன சொல்ல வராருன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லனா இட் இஸ் நாட் ஓன்லி பிசிக்கல் லிவிங். तो अभी इस वर्जन को अभी का दिन में हम मनन करना है. तो ये खाना पीना किसका मतलब लेता है वो फिजिकल चीज का नहीं है. अग्री फिजिकल चीज நமக்கு தேவைப்படுறதா இருக்கு. मान रहे हैं हमको ये नॉर्मली हमारा ज़रूरत है जो हर दिन का ज़रूरत है वो भी इम्पोर्टेंट है. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு மூணு காரியத்தை தேவன் என்ன சொல்றாருன்னா அது மட்டுமல்ல நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. மூணு காரியங்களை குறித்து சொல்றாரு. मगर उसके बाद तीन चीज के बारे में लिखा है. जो राज्य है वो खाना पीना नहीं है मगर நீதி முதல்ல சொல்றது நீதி धार्मिक. ரெண்டாவது சமாதானம் பீஸ் शांति. மூணாவது ஹாப்பி ஜாய் जो पवित्र आत्मा से जो मिलने वाला खुशी. அதாவது சந்தோஷம் எப்படினாலும் கிடைக்கலாம்னு எழுதி இருக்கு. ஆனா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. खुशी किसी तरीके से भी मिल सकता है मगर यहाँ पे वो पवित्र आत्मा से मिलने वाला खुशी करके लिखा. தேவன் இந்த வசனத்தின் மூலமா நம்ம இருதயத்தை திறந்து இதை முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படி எல்லாராலும் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறேன். तो ये वाला वचन को पूरी तरीके से हम हमारा हृदय में समझ पाना है करके मैं प्रार्थना करता हूँ. அதாவது கடவுள் இன்னைக்கு நம்மளோட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். आजकल प्रभु हमारे साथ राज्य के बारे में बात करते हैं. அதுல தேவனுடைய ராஜ்யத்துல மூணு காரியம் இம்பார்ட்டண்டா உள்ள இருக்கு. वो पिता की राज्य में तीन चीज बहुत जरूरी है. தார்மீகம்னு ஒன்னு இருக்கு. धार्मिक है. ரெண்டாவது பீஸ்னு இருக்கு சமாதானம் இருக்கு. शांति है. மூணாவது சந்தோஷம்னு இருக்கு. तीसरा खुशी है. இந்த மூணுமே நமக்கு இங்க அவேலபிளா இருக்கு. ये तीनों चीज इस दुनिया में हमारे लिए अवेलेबल है. இந்த உலகத்துல இது மூணும் கிடைக்காதது. ஆனா இது பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்படும். इस दुनिया में ये तीनों चीज नहीं मिल सकता है मगर ये पवित्र आत्मा से हमको मिल सकता है. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது இருக்கு. இது இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு நிறைவாவே இருக்காது தேவனுடைய ராஜ்யத்துல. ये बहुत जरूरी है. ये नहीं है तो आपकी लाइफ पूरी कंप्लीट नहीं होगी. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்ககிட்ட பணம் இருக்கலாம். एग्जाम्पल आपके पास ज्यादा पैसा हो सकता है ஆனா சமாதானம் இருக்காது. मगर शांति नहीं होगी. பைசா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. पैसा हो सकता है मगर आपके अंदर एक खुशी नहीं होगी. மரணத்தை குறித்து ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். मौत के बारे में एक डर होता रहता है. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு நிறைவாக இருக்குன்னு சொல்லப்படுது. मगर जो पिता के राज्य में है उनको ये तीन चीज पूरी तरीके से होगी. முதல்ல என்ன பார்த்திருக்கோம்னா நீதியை குறித்து பார்த்திருக்கோம். पहले धार्मिक के बारे में ஒரு மனிதனுக்கு எப்படி நீதியா உண்டாக போகுது. एक आदमी को धार्मिकता कैसे होता है. நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் படிச்சிருக்கோம். हम पुराना नियम और नया नियम दोनों पढ़े हैं. அதுல பழைய ஏற்பாட்டு மக்கள் அந்த கற்பனைகளை ஃபாலோ பண்ணி முடிச்சா மட்டும்தான் நீதிமானாக்கப்பட முடியும். जो पुराने नियम में जो भी नियम दिया हुआ था पिता से वो लोग पूरे तरीके से उसको करेंगे तभी वो धार्मिक मान सकते हैं. அது இந்த இஸ்ரேல் கூட்டத்துக்கு சொல்லப்பட்ட கற்பனைகளா இருக்கிறது.
वो इस्राएल के लिए दिया हुआ नियम है। அது எவ்வளவு இருக்குன்னா குறைஞ்சது 669 இருக்கான். तो वो नियम कितने हैं? अराउंड 669 लॉस है ऐसे। இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவன் வந்து நீதிமான்னு சொல்லப்பட முடியும். ये सारे नियम को वो फॉलो करेंगे तभी वो धार्मिक बन सकते हैं। அதாவது இதை ஒருவராலையும் நிறைவேற்ற முடியாது என்று தேவனுக்கு தெரியும். ये सारे नियम को कोई भी पूरा नहीं कर सकता, वो पिता को पहले से पता है। எதற்காக அப்ப தேவன் கொடுத்தார் என்றால் அவன் கடவுள்கிட்ட வரணும், அப்பா என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லணும். मगर वो किसी आदमी से पूरा नहीं कर सकता है, फिर भी पिता ने क्यों दिया था? क्योंकि तभी आदमी उनके पास आएगा, मैं इसको पूरा नहीं कर पा रहा हूँ, आप मुझे मदद करो। डैडी என்னால முடியல எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவன் கேட்கணும். पिता मुझे ये पूरी करना, मैं पूरी नहीं कर पा रही हूँ, आप मुझे मदद करो करके वो पिता के पास आएगा। இது வந்து ஒரு தாழ்மையை குறிக்கிறதா இருக்கு. ये एक it's a character of obedience. वो ओबीडियंस का एक कैरेक्टर है। ஏனென்றால் மனிதனுக்குள்ள ஒரு பெருமை இருக்கு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு சொல்லப்படுது. घमंड मनुष्य का अंदर एक घमंड होता है, जिसके अंदर घमंड है उसको पिता मींस वो पिता उनको विरोध में है करके लिखा हुआ है। அந்த பெருமை வந்து சாத்தானுடைய கேரக்டரா இருக்கு. वो घमंड शैतान की कैरेक्टर है। அவன் என்ன சொன்னான்னா, நான் தான் முதல்ல இயேசு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பிதா, அதுக்கு அடுத்து உருவாக்கப்பட்டவன் லூசிஃபர் தான். पहले यीशु के बाद जो बनाया हुआ है वो लूसीफर है। அவன் சொல்றான் நான் இந்த ஸ்தானத்துல ஏறி உட்காருவேன், அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. वो लूसीफर ने बोला था मैं ये महिमा वाला स्थान को मैं ले लूंगा करके उन्होंने अंदर से सोचा था। he is very beautiful னு வேதம் சொல்லுது. वो बहुत सुंदर हुआ था करके बाइबल में लिखा है। அதாவது சௌந்தரியம் உள்ளவன்னு சொல்லப்படுது. वो बहुत सुंदर था करके लिखा हुआ है। உலகத்துல என்னென்ன பியூட்டிஃபுல் இருக்கோ அந்த பியூட்டிஃபுல்னாலே அந்த லூசிஃபரை தான் சொல்லப்படுது. इस दुनिया में क्या-क्या चीज बहुत सुंदर है, वो सारे सुंदरता वो लूसीफर में था। ஆனா அதே இதை இயேசு குறித்து சொல்லப்படும்போது விரும்பப்பட முகம் இல்லாதவர்னு சொல்லப்படுது. उसी तरीके से यीशु के बारे में बाइबल में लिखा है, जो उसको देखेंगे वो पसंद नहीं कर सकते हैं, ऐसे वाला हुआ था करके लिखा हुआ। நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுதா? हम दोनों को कंपेयर कर सकते हैं। இயேசுவை பார்த்தா விரும்பப்பட முகம் இல்லைன்னு சொல்லப்படுது. यीशु का फेस को देखेंगे तो वो पसंद नहीं हुआ था। ஆனா இந்த இடத்துல லூசிஃபரை குறித்து சொல்லப்படுது மிகுந்த சௌந்தரியம் உள்ளவன்னு சொல்லப்படுது. मगर लूसीफर के बारे में वो बहुत सौंदर्य था करके लिखा हुआ है। அவன் அந்த மிகுந்த அறிவு உள்ளவன்னு சொல்லப்படுது. वो बहुत नॉलेजेबल था करके लिखा हुआ है। ஆனா அவன் எதற்காக படைக்கப்பட்டான் என்றால் தேவனால் உருவாக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க படைக்கப்பட்டவனாக தான் இருக்கிறான். मगर लूसीफर को किस लिए क्रिएट किया था? जो मनुष्य है उनको सेव करने के लिए, उनको सेफ गार्ड करने के लिए वो बनाया हुआ था। அதாவது ஹெல்ப் பண்ற ஏஞ்சல்ஸா தான் இருக்காங்க அவங்க. मदद करने वाला एंजल जैसे बनाया हुआ था। அப்போ இதயத்துல வருது, நான் தான ஹையஸ்ட் கிரியேஷன், இந்த மனுஷன் எனக்கு அப்புறம் தானே வந்தான், நான் ஏன் இவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சான். तो लूसीफर के अंदर में ये एक ऐसा वाला एक सोच आया था, मैं पहले बनाया हुआ हूँ मनुष्य के पहले, मैं क्यों जाके मनुष्य को हेल्प करूं करके उनके अंदर एक सोच आया था। நான் வந்து தேவனுக்கு ஈக்குவலா உட்கார முடியும் அப்படின்னு இருதயத்துல தான் நினைச்சான். मैं पिता के समान बैठ सकता हूँ करके उनके हृदय में एक सोच आया था। அதனால அவன் கீழே தள்ளப்பட்டான்னு வேதம் சொல்லுது. उसके वजह से वो नीचे गिरा था करके बाइबल में लिखा हुआ है। रीजन அவனுக்குள்ள அந்த பெருமை இருந்துச்சு. he is the beautiful. वो मैं जो ऊपर से नीचे गिरा हुआ था, उसका मेन मकसद ये था, उसके अंदर वो घमंड था, அவனுக்குள்ள அந்த பவர் இருந்துச்சு, उसके अंदर वो ताकत थी। அவனுக்கு கீழே நிறைய ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. उसके नीचे काफी ज्यादा परियां थे। बिकॉज இந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்துல எல்லாமே ஏஞ்சல்ஸால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. जो ये आत्मा, पवित्र आत्मा का जो जगह पे सारे चीज एंजल्स के थ्रू बनाया हुआ। அந்த எல்லா ஏஞ்சல்ஸையும் கண்ட்ரோல் பண்றவன் தான் லூசிஃபரா இருந்தான். वो सारे एंजल्स को जो कंट्रोल करने वाला लूसीफर था। அதனால தான் அவன் வந்து அந்த பவர்ஃபுல்லா இருந்ததுனால நான் தான ஹையஸ்ட்னு நினைச்சான்.
तो वो उस पावर में था, इसलिए उसने सोचा था वो सबसे ऊपर है। ஆனா அந்த பெருமைதான் அவனை கீழே விழ வைத்தது. उसी घमंड उसको नीचे गिरा था। இப்பொழுது நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம மனுஷிடத்துல என்னால முடியும், என்னால நான் வந்து படிச்சிருக்கேன், நான் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னால நான் பைபிள் காலேஜ் போயிருக்கேங்கிறது ஒரு பெருமை கூட நமக்குள்ள இருக்கலாம். ये अभी हमारे लिए क्या बोलने जा रहे हैं, जो हम पढ़े लिखे हैं, हम बाइबल पढ़ते हैं रोज एंड हम बाइबल कॉलेज जा चुके हैं करके हमारे अंदर एक सोच होगी। ஏன்னா இப்படித்தான் வந்து அந்த பரிசேயரும் சரிசேயரும் இருந்தாங்க. அவங்க வந்து பைபிளை குறித்த அறிவு ஃபுல்லா இருந்துச்சு. ऐसे ही जो पारसीस और सदूसीस थे जो बाइबल में लिखे हुए हैं। அதனால தான் தேவன் இன்னொரு இடத்துல சொல்லுதாரு, ऐसे ही बाइबल में एक और जगह में यीशु मसीह बोल रहे हैं। அதாவது 1 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 1 Corinthians chapter 4 verse 20. 1 கொரிந்தியன் 4 का 20 में என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் இஸ் நாட் a word. 1 Corinthians chapter 4 verse 20 4 का 20 में ऐसे लिखा हुआ है, पिता के राज सिर्फ वचन नहीं है பட் பவர் அப்படிங்க, मगर ताकत है। அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனமா இருக்கு. ये बहुत जरूरी वचन நம்ம है। தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து படிச்சுட்டு வரோம். அதுக்கு முன்னாடி புசிப்பும் குடிப்பும் அல்ல, நாட் ஒன்லி வேர்ட்ஸ் ஆல்சோ நம்ம சேர்த்துக்கிடலாம். पहले हमने पढ़ा था पिता के राज सिर्फ खाना पीना नहीं है, उसमें हम ये भी ऐड कर सकते हैं, वो सिर्फ बात भी नहीं है। இந்த கானா பீனா எதை குறிக்குன்னா, யூ கேன் ஈக்குவல் டு தி கம்யூனியன் அண்ட் தி ஃப்ளெஷ். तो ये खाना पीना को हम ये कम्युनियन मान सकते हैं। கம்யூனியன் தான் சொன்னாருங்க. कम्युनियन को ही उसमें बुला हुआ நான் है। பிரெட் சாப்பிடுறேன், நான் ஒயின் குடிக்கிறேன், நான் பிரெட் சாப்பிடுறேன், ஒயின் குடிக்கிறேங்கிற ஒரு 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 ஃபார்மாலிட்டியாவே வச்சுக்கிட்டே இருந்திருந்தாங்க கிறிஸ்டியன்ஸ்னா. क्रिश्चियंस लोग ने जो प्रभु भोजन को ऐसे एक फॉर्मेलिटी जैसे रखा हुआ था, मैं यीशु का शरीर को खाता हूँ और यीशु का लहू को पीता हूँ करके एक फॉर्मेलिटी में रख இதைத்தான் அவங்க கிங்டம்னே வச்சிருந்தாங்க. ये इसको ही उन्होंने पिता के राज्य करके मान रहे थे। தேவன் அதை சொல்ற, அது மட்டுமல்ல, मगर पिता ये बोल रहे सिर्फ वो नहीं है, அதுவும் அல்லாமல் நீதின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறாரு. उसके साथ धार्मिकता भी है, பீஸ் ஒண்ணு இருக்கு, शांति भी है, ஜாய்னு ஒண்ணு இருக்கு, खुशी भी है। இது மூணு இல்லாம நீ கம்யூனியன் எடுத்தாலும் அது வெறும் வார்த்தையாக தான் இருக்குங்க. ये तीनों के अलावा धार्मिकता, शांति और खुशी के अलावा आप सिर्फ खाना पीना को भी मानोगे तो वो सिर्फ पिता की राज्य नहीं है, वो सिर्फ एक वचन है। இந்த இடத்துல நம்ம ஈட்டிங் அண்ட் ஃப்ளஷிங் வந்து கம்யூனியன் நம்ம வச்சுக்கலாம். तो इस वचन में जो खाना पीना लिखा है उसको हम प्रभु भोजन में रख सकते हैं, அதாவது நம்ம அக்ரி பண்ணிக்கலாம், அதை நம்ம ऐसे हम मान सकते हैं। அதனால எந்த தவறும் இல்லை. கம்யூனியன் இஸ் a very very important thing. It is an action of faith. उसमें कोई गलती नहीं है, कम्युनियन बहुत ज़रूरी है और वो विश्वास की एक क्रिया है। பட் டாடி என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் அல்ல, பட் யூ ஹாவ் a character of righteousness. पिता ये बोल रहे सिर्फ वो नहीं, सिर्फ प्रभु भोजन ही नहीं है, आपके अंदर जो कैरेक्टर है धार्मिकता, அது என்ன சொல்றாருன்னா, கொரிந்தியர் அழகா சொல்றாரு, இட் இஸ் நாட் ஒன்லி வேர்ட். कोरिन्थियंस में बहुत अच्छी तरीके से लिखा हुआ है, ये सिर्फ एक भाषा नहीं है, वर्ड मीन्स वार्ते नहीं है, ये सिर्फ वचन नहीं है, बट इट इज अ पावर. ये ताकत है। இந்த பவர் நம்ம வாயிலிருந்து வெளியே வர வேண்டியதா இருக்கு. ये ताकत हमारे मुंह से बाहर आना है। This is kingdom னு சொல்றாரு அவரு. यही पिता की राज्य है करके लिखा हुआ है। தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னா அது வெறும் வார்த்தையா மட்டும் இல்ல, அந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்தது. पिता ने ज्योति होगा, प्रकटन होगा करके बताया था, तो ज्योति हो गया। இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி இயேசு ஏற்றுக்கொள்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஆல்ரெடி, மேபி ஃபர்ஸ்ட் மெசேஜ் கேட்கலாம். நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் தேவன், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழும்பியிருக்காருன்னு விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க, அவருடைய பிள்ளையாக மாறுறீங்க, தார்மீக அடைகிறீங்க. जो पहला यहाँ पे आए हुए हैं उनके लिए बता रही हूँ, उन्होंने पहला मैसेज सुना नहीं होगा। आपने यीशु मसीह को अपना पिता करके ग्रहण करके यीशु मसीह का पुत्र बनने के बाद यीशु मसीह मेरे लिए मरा था, मेरे लिए जी उठा था करके आपने हृदय में विश्वास करके मुंह से प्रकटन करने के टाइम पे आप धार्मिकता हो जाते हैं। अन्नेके नीगे नीतिमानाக மாறிட்டீங்க, उसी दिन आप धार्मिक बन जाते हैं।
जाते हैं। யாருக்காவது டவுட் இருக்கா நான் தார்மீக ஆகலன்னு? उसमें किसी का कोई डाउट है मैंने धार्मिक नहीं बना करके? ஏன்னா இயேசுதான் மரித்தார், இயேசுதான் நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். என்னை குற்றப்படுத்த நீ யார் என்று போன வாரம் நம்ம படிச்சோம். यीशु मेरे लिए मरा था, यीशु मेरे लिए जी उठा था, तो मुझे निर्दोष बोलने के लिए तुम कौन है करके हमने लास्ट वीक में हमने मनन किया था। सो இப்போ நீ மட்டும்தான் அதை எதிர்க்கவே முடியும். सिर्फ हम ही उसको विरोध कर सकते हैं। எனக்காக ஒரு மரிக்கலப்பா அப்படின்னு நீ சொல்லலாம். हम ही बोल सकते हैं यीशु मेरे लिए नहीं मरा था। அப்பதான் அது ஸ்டாப் பண்ணப்படுது. उसी टाइम वो स्टॉप हो जाता है। ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ண தயாராக இருந்தா நீ இன்னைக்கே நீதிமானாக மாறிட்ட. मगर आप मानोगे यीशु मेरे लिए मरा था, मेरे लिए जी उठा था करके आप विश्वास करोगे तो आपको धार्मिक होने में स्टॉप करने का कोई और चीज नहीं है। இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சல்லன்னு இருக்கு. अभी पिता के राज्य सिर्फ बातचीत नहीं, बात नहीं है, वचन नहीं है करके लिखा है। நான் தேவனுடைய குமாரனா இருந்து அவருடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து நான் இப்பொழுது இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன். मैं एक यीशु का एक इंस्ट्रूमेंट होके ये वाला बात को आपको बोलती हूँ। இது ஒரு வார்த்தையை வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ये सिर्फ एक वचन के थ्रू ये बाहर आ रहा है। ஆனா இந்த வார்த்தையில தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை கிரியை செய்யும் பொழுது நீ நீதிமான் என்று கட்டாயம் அக்செப்ட் பண்ணப்படுவ. तो इस वचन में पवित्र आत्मा का जो ताकत क्रिया करने के टाइम पे आप நீதிமானா மாறிடுவ. धार्मिक बन जाओगे। சோ இங்க பாதி என்னோட ஆக்ஷன் இருக்கு, மீதி பாதி ஆவியானவரோட ஆக்ஷனா இருக்கு. तो इसमें हाफ मेरा, आधा मेरा एक्शन है और आधा पवित्र आत्मा का एक्शन है। ஒரு வேதத்துல அருமையான வசனம் ஒன்னு போட்டிருக்கு. बाइबल में एक बहुत अच्छा वचन है। என்ன போட்டிருக்குன்னா நீ நீதிமான், நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கும் தடையா இருக்குன்னு போட்டிருக்கு. बाइबल में एक वचन लिखा है तुम परलोक राज्य में जाने के लिए ஒரு கல் தடையா இருக்கு. एक चीज आपको स्टॉप करता है। அது யார் தெரியுமா அப்படி தடையா இருக்கிறாங்க? कौन आप पिता के राज्य में जाने में कौन स्टॉप करता है? அது என்ன போட்டிருக்குன்னா இந்த போதகர் தான் சொல்லி போட்டிருக்கு. जो प्रभु की वचन जो बोलते हैं, जो पास्टर्स हैं वो ही स्टॉप करते हैं करके लिखा हुआ है। அந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது ஒரு மிகவும் கண்கலங்கி விட்டேன். उस वचन को मैंने तभी पढ़ा था तो मुझे बहुत दुख हो गया। அதாவது அது என்ன அங்க என்ன அந்த வசனம் எப்படி போடப்பட்டிருக்குன்னா उस वचन ऐसे लिखा है நீ போகமா, அதாவது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. Matthew chapter 23 verse 13. Matthew 23:13 என்ன இது மிகவும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆக்குறதாக மாற்றி விட்டது. Matthew chapter 23 verse 13 पढ़ने के टाइम पे मुझे एक रेस्पॉन्सिबल पर्सन बना दिया था। மாயக்காரராகிய வேத பாதகரே, பாஸ்டர்ஸ், जो पास्टर्स हैं, you are in danger. आप लोग डेंजर में हैं। உங்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. that is you are in danger. आप लोग डेंजर में हैं, खतरे में, खतरे में हैं। மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் இருக்கு. लोग राज्य में प्रवेश नहीं कर सकते हैं, ऐसे करके आपने दरवाजा को बंद किया है करके लिखा है। நீங்கள் அதில் பிரவேசிப்பதும் இல்லை, आप लोग इसमें प्रवेश भी नहीं करते हैं एंड जो प्रवेश करने वाले लोगों को भी आप बंद करते हैं करके लिखा है। அதாவது நீங்கள் பிரவேசிக்கிறது இல்ல, மத்தவங்களையும் பிரவேசிக்க விட மாட்டேங்க. आप भी उसके अंदर प्रवेश नहीं करते हो, किसी को प्रवेश करने भी नहीं देते हो करके लिखा है। இது எவ்வளவு பெரிய டேஞ்சரா இருக்கு ஒருத்தனுக்கு. ये बहुत बड़ा खतरा है। நீ பாவின்னு ஒருத்தனை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். आप लोग पापी है, पाप किया है करके बोलते जा रहे हैं। அவன் எப்படி பரலோகத்துக்குள்ள போக முடியும்? फिर वो कैसे पिता के राज्य में जाएगा? அதனால நீ அவனுடைய பரலோக ராஜ்யத்தை மூடுறவனா இருக்கிற. उस वजह से आप स्वर्ग के राज्य को बंद करने वाला हो जाते हो। you are in danger னு சொல்றாரு. आप खतरे में हो करके நான் மரித்திருக்கிறேன் அவனுக்காக.
मैंने उसके लिए मरा था, நான் அவனுக்காக உயிரோட எழும்பி இருக்கேன், मैं उसके लिए जी उठा हूँ, நான் அவனை நீதிமான் ஆக்கி இருக்கேன். मैं उनको धार्मिक बनाया है. நீ எப்படி அவனை நீ தடுத்து வைக்க அவனை பாவின்னு சொல்லலாம்? तुम उनको कैसे पापी बोल सकते हो? சோ அதனால நம்ம நீதியை குறித்து தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறாரு. तो इसलिए हम सिर्फ धार्मिकता के बारे में ही बात करना है करके बोला है. தேவன் சொல்றாரு நீ தார்மீக, நீ மத்தவங்க தார்மீக குறித்து தான் பேசணும்னு சொல்றாரு. तुम धार्मिक हो, तुम धार्मिक के बारे में ही बात करोगे करके पिता बोल रहे हैं. இதன் மூலமா you are opening heaven for them. इसके ऐसे बात का ऐसे धार्मिकता को बोलने की वजह से आप वो राज्य को आप खोलते हो. என்னைக்குமே நீங்க பிரசங்கிக்கும் பொழுது தேவன் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவாரு. कभी भी आप प्रचार करते हो तो पिता एक ही चीज बोलते हैं. அவர் அன்பான தேவன் தான் சொல்லுவாரு. वो प्यारे पिता हैं. நான் உனக்கு நன்மை செய்வேன் தான் சொல்லுவாரு. मैं तुमको अच्छी चीज करती हूँ. என்னைக்கு கண்டாமினேஷனை சொல்லவே மாட்டாரு. वो कभी भी आपको गलत नहीं बोलते हैं. பழைய ஏற்பாட்டுல இருந்தாங்க. पुराना नियम में थे. because they are rejecting God. क्योंकि वो पिता को ही रिजेक्ट कर रहे थे. ரிஜெக்ட் பண்ணா நீ யாரையா சொல்றதுன்னு கேட்டான். क्योंकि वो पिता से ऐसे बात कर रहे थे, तुम कौन हो हमको बोलने के लिए. அதனால தான் தேவன் அந்த நியாய தீர்ப்புலாம் கொண்டு வந்தார்னு இருக்கு. इसकी वजह से जो दंड था वो आया था. சோ அது வந்து ப்ராஃபட் மூலமா வரப்பட்டதா இருக்கு. वो जो प्रॉफिट्स है उनके थ्रू आया था. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டுல இயேசு நமக்காக மரித்து உயிரோட எழும்பிட்டாரு. you cannot stop anyone to entering into the heaven. अभी नया नियम में यीशु ने हमारे लिए मरा है, हमारे लिए जी उठा है, तो हम किसी को निर्दोष नहीं बोल सकते. தேவனுடைய ராஜ்யம் ஒன்னு இருக்கு, அதுக்கு நீ போகிறதுக்கு வழி காட்டுறவனா தான் இருக்கணும். पिता की राज्य एक है एंड आप सिर्फ उसके रास्ता सबको दिखा सकते हैं. सो இன்னைக்கு நம்ம எல்லாரும் நீதிமான் ஆக்கியாச்சு. நீ என்னைக்கு அவர் அக்செப்ட் பண்றியோ you are become righteous. अभी सब धार्मिक हैं. जो जिस दिन आप यीशु को अपना माना है उस दिन आप धार्मिक बन जाते हैं. அதாவது ஒன்னு நீதிமான்ல இருந்து ஒரு ஸ்டெப் கூட யாராலையும் இறக்கி வைக்க முடியாது வேற சொல்லுது. धार्मिकता से एक स्टेप भी कोई आपको नीचे नहीं लेके आ सकता. धार्मिक எதுவும் இல்ல, இயேசு எப்படி இருக்காரோ அப்படியே தான் நீ இருக்கிறேன்னு தான் धार्मिक. धार्मिक का मतलब ये है जैसे यीशु वैसे थे जैसे हम भी हैं. You are equal to Jesus Christ. हम यीशु का इक्वल हैं. சோ நீ இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அதே போல நீயும் வாழ்க்கையில செய்யவும் போற, செஞ்சு கொண்டு தான் இருக்கிற. यीशु क्या क्या किया था ऐसे आप भी आपकी जिंदगी में करेंगे, करते आ रहे हैं. சோ அதனால அதான் நீதியா இருக்கிறது. वही धार्मिकता है. இதை குறித்து தேவன் சொல்லல. मगर अभी इसके बारे में बात करने के लिए पिता ने नहीं बोला. இப்போது தேவன் என்ன சொன்னார்னா அந்த நீதிக்கு அடுத்தாப்புல இருக்கிற சமாதானத்தை குறித்து தான் இந்த வாரம் பிரசங்கிக்க சொன்னாரு. इस हफ्ते में उसके धार्मिकता के बारे में बात करने के लिए नहीं बोला, शांति के बारे में बात करने के लिए बोला. நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன்னு சொன்னாரு. क्योंकि मेरा शांति को हम आपको दिया है करके लिखा है. தேவன் வந்து வேதத்துல பார்த்திருக்கலாம், எங்கெல்லாம் ஒரு ஆன்சர் சொல்றாரோ அந்த இடத்துல அது லேக்கா இருக்குன்னு அர்த்தமா இருக்கு. यीशु कहीं पे भी ये वाला जवाब देते हैं वहाँ उसमें पता चल जाता है वहाँ पे वो कमी है. ஃபார் எக்ஸாம்பிள் பயப்படாதேன்னு சொல்றாருன்னா அந்த இடத்துல என்ன நடக்க காரணமா இருக்கு. यीशु एक प्लेस में डरो मत करके बोलते हैं तो वहाँ पे डर है. அதனால தான் அவர் பயப்படாதேன்னு சொல்றாரு. वहाँ पे डर है इसलिए डरो मत करके बोलते हैं. இந்த வாரம் தேவன் எனக்கு சொன்ன என்ன வசனம் சொன்னாலும் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன்னு சொன்னாரு. इस हफ्ते में जो वचन मुझे दिया था वो क्या है, मेरा शांति को आपको दे रहे हैं. ஸோ இந்த வாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தின் மூலமா எல்லாருக்கும் என்ன சொல்றாருன்னா உங்கள் சமாதானம் கொலைகிற ஏரியாவா தான் இருக்கு இந்த வாரம். तो इस हफ्ते में जो वचन दिया है, जो मेरा शांति को आपको दे रहा हूँ, वो उसकी मतलब है आपकी लाइफ में जो शांति नहीं होने वाला चीज शायद आने वाला है और है. अभी ஆல்ரெடி போன வாரம் படிச்சோம், தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார், வறுமையோ உயர்வோ தாழ்வோ நிகழ்காலமோ வருங்கள் 17 things it may take your peace from your life. जो लास्ट वीक में हमने ये मनन किया था रोमन्स चैप्टर 8 लास्ट वर्सेस में, जो चीज हमको पिता के प्यार से अलग नहीं कर सकता. ஸோ அது 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 இல்லாத போது உனக்கு பீஸ் வர்ற மாதிரி தோணும், பீஸ் இல்லாத மாதிரி தோணும். वो आने के टाइम पे आपको ऐसे लगता है आपके अंदर शांति नहीं है. அப்ப தேவன் சொல்றாரு நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் அப்படிங்கிறாரு. तो उस टाइम पे यीशु ये बोल रहे हैं तो मेरा शांति को मैं आपको दे रहा हूं. இப்ப தேவனுடைய சமாதானம் உங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள கேரக்டர்ல இல்லைன்னு அர்த்தம்.
अभी यीशु के शांति आपके अंदर नहीं है तो आप उसके उस कैरेक्टर में नहीं है। நீ நீதிமான் என்று உன்னை அக்செப்ட் பண்ணிட்டா நீதிமானா தான் இருக்கிற. आप धार्मिकता आपको अपने आप धार्मिकता करके मान लिया, आप धार्मिक हैं। ஆனா அந்த சமாதானம் உன்னிடத்துல இருக்கா? वो शांति आपके अंदर है। அது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல. ये जो शांति जो ये दुनिया देता है वो वाला शांति नहीं है। என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன் இன்று தேவன் தருகிறார். मेरा शांति को आपको दे रहा हूँ करके यीशु आप उनका शांति को हमको दे रहे हैं। தேவன் என்ன சொல்றாருன்னா என்னுடைய சமாதானத்தை இன்னைக்கு உனக்கு தரேன்னு சொல்றாரு. यीशु मसीह ये बोलते हैं आज उनका शांति को हमको दे रहे हैं। தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கு? पिता के राज्य कैसा है? புசிப்பு மல்ல குடிப்பு மல்லன்னு இருக்கு. वो सिर्फ खाना पीना नहीं है, நாட் ஒன்லி த வேர்ட்னு சொல்லிருக்கு. सिर्फ बात नहीं, फिर सिर्फ वचन नहीं है, ஆனா அது இட்ஸ் a பவர்னு சொல்லப்பட்டிருக்கு. वो एक ताकत करके लिखा हुआ। சோ அந்த பவர் எப்படிப்பட்டதா இருக்குன்னா இப்பொழுது அந்த சமாதானம் வெளியே வர பவரா இருக்க போகுது. तो वो पावर कैसा वाला पावर होगा जो अभी वो शांति देने वाला पावर होगा। இந்த சமாதானம் இப்பொழுது தேவனுடைய சமாதானத்தை இந்த இடத்துல நான் வெளியே கொண்டு வர போகிறேன். वो शांति को मैं अभी ये बाहर लेके आ रहा हूँ। ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்காரு தேவனுடைய ராஜ்யம் பேச்சல்ல பலத்தினால உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. क्योंकि यीशु ने बोला है पिता की राज्य सिर्फ बात नहीं है, वो ताकत है। அப்போ இந்த வார்த்தை சொன்னது யாரு? किसने बोला ये वचन? இந்த வசனத்தை சொன்னது யாரு? इस वचन को किसने बोला? இயேசு சுவாமி சொன்னாரு. यीशु ने बोला। சோ இயேசு சொல்லியிருக்காருன்னா அவர் ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னா அது கரெக்ட் ஆயிருமா? यीशु ने बोला है तो वो सिर्फ एक वचन बोल दिया तो वो हो जाएगा? யோசிச்சு பாருங்க, பொய் சொல்லாதன்னு சொல்றாங்க. झूठ मत बोलो करके लिखा हुआ है। அப்படி சொல்றவங்க பொய் சொல்லலாமா கூடாதா? जो जिसने बोला है झूठ मत बोलो वो झूठ बोल सकते हैं। அதே போல தான் இயேசு என்ன சொல்றாருன்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சல்லப்பா பலத்துல இருக்குங்காரு. तो यीशु ये बोल रहे हैं पिता के राज सिर्फ वचन नहीं है, वो ताकत है। இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுற பாயிண்டா இருக்கணும். ये वाला पॉइंट सबको समझ में आना ஃபார் चाहिए। எக்ஸாம்பிள் பேதுரு அக்கா நான் என் சகோதரன் எத்தனை திருப்பு மன்னிக்கன்னு கேக்குறான். पीटर पूछ रहे थे यीशु को मैंने मेरा भाई को कितने बार माफ करना है? ஒரு நாளைக்கு எத்தனை திருப்பு என் சகோதரனை மன்னிக்கணும்னு கேக்குறான். एक दिन मेरा भाई को कितने बार माफ करना है करके पूछ रहे थे। 7 திருப்பு போதுமா அப்படின்னு கேக்குறான். 7 बार ठीक है करके पूछ रहे थे। அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? उसके लिए यीशु ने क्या जवाब दिया? 70 தரம் அப்படினாரு. 70 टाइम्स आपको माफ करना है करके बोला। 490 டைம்ஸ் ஆகுது. तो वो कैलकुलेशन में कितना आता है? 490 टाइम्स आता है। அந்த 490 டைம்ஸ் ஒரு நாளைக்கு மன்னிக்க சொல்றார் இயேசு. एक दिन में 419 बार आपको आपकी भाई को माफ करना है करके यीशु बोल रहे थे। சோ அப்போ அவர் மன்னிக்காம இருப்பாரா? तो ऐसे यीशु ने बोला तो वो माफ नहीं करेगा। சோ அவர் மன்னிக்காம இருக்க மாட்டாரு, கட்டாயம் அவர் மன்னிப்பாரு. तो वो ऐसे नहीं होगा, वो माफ करेगा क्योंकि वो माफ करना है करके बोला। அவர் மன்னிக்க சொல்றாருன்னா கட்டாயம் அவரும் மன்னிக்கிறவரா தான் இருப்பாரு. उन्होंने माफ करने के लिए बोला है तो वो जरूर माफ நீ करेंगे। எவ்வளவுதான் தவறுகள் பண்ணிருந்தாலும் he is ready to forgive. आपने कितने भी गलत काम किया है वो आपको माफ करने के लिए तैयार है। ஏனென்றால் அது அவருடைய நேச்சரா இருக்கு. क्योंकि वो उनकी कैरेक्टर है। அதை எடுத்து நம்ம இதுல போடலாம். இப்போ उसको लेके आप हम इसमें डाल सकते தேவன் हैं। சொல்ற தேவனுடைய ராஜ்யம் பேச்சல்ல பலத்தினால உண்டாயிருக்குங்காரு. तो यीशु ये बोल रहे हैं पिता के राज्य सिर्फ वचन नहीं है, वो ताकत है। அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சல்ல பலத்தினால அவரு சொல்லும்போது पिता के राज्य सिर्फ वचन नहीं है, वो ताकत है करके उसने बोला है तो அப்போ அதே வேர்டு தான் அவருக்கு வெறும் அவருடைய வார்த்தையை சொன்னா மட்டும் போதாது, அவருடைய பவரையும் அவர் காட்டுறவரா இருக்கிறாரு. तो वो सेम वचन उनको भी अप्लीकेबल है, सिर्फ वो वचन नहीं बोलते हैं, वो उसके ताकत भी दिखाते हैं। அவரு அந்த பவரை காட்டலனா அவர் சொல்ற வேர்டுக்கே வேல்யூ இல்லாம போயிருது. वो ताकत को यीशु ने उन ताकत को नहीं दिखाएंगे तो जो वर्ड उन्होंने बोला है उसको मतलब नहीं होगा। எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சுதா இருக்கு? कितने लोगों को ये वचन अभी समझ में आया है? எத்தனை लोग இது புரியுதா இருக்கு? कितने लोगों को ये समझ में आ गया है? எத்தனை பேருக்கு புரியுதா இருக்குன்னா it is very very important. कितने लोगों को समझ आता है वो बहुत इम्पोर्टेंट है। ஏனென்றால்
தேவன் சொல்றாரு தேவனுடைய வார்த்தை புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்லன்னு சொல்லும்போது அவர் சொல்ற வார்த்தை இட் இஸ் கோயிங் டு பி அ பவர்ஃபுல் ஒன்னா இருக்கு. ये पिता बोल रहे हैं, यीशु बोल रहे हैं पिता के राज्य सिर्फ खाना पीना नहीं है. तो அதுல வந்து நீதி இருக்கு, ஹாப்பி இருக்கு, பீஸ் இருக்கு. वो उसमें धार्मिकता है, शांति है और खुशी है. அப்போ வெறும் அது வார்த்தையா இல்லாம இட் இஸ் பவரா இருக்குன்னு சொல்றாரு. वो सिर्फ एक वचन नहीं है, उसमें ताकत भी है. அப்போ அங்க என்ன சொல்லப்படுதுன்னா उसमें ये बोला जाता है தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா पिता के राज्य जैसा है. தேவனுடைய ராஜ்யம் மிகவும் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தவான்களுடன் சந்தோஷமாக தான் இருக்கிறது. पिता के राज्य सिर्फ खाना पीना नहीं है, பவர்ஃபுல்லா இருக்கு. उसमें ताकत है. ஸோ அந்த பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த பவர் வெளியே வர வேண்டியதா கட்டாயமாக இருக்கிறது. वो पावरफुल है जो वो ताकत बाहर आना जरूरी है. ஸோ அதே போல இயேசு இன்னைக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தாரேன்னு சொன்னார் என்றால் अभी यीशु मसीह आज ये बोल रहे हैं मेरा शांति को मैं आपको दे रहा हूँ. அப்போ என்ன ஆகுதுன்னா அவருடைய பவரை அவர் கொடுக்கிறதா இருக்கு. उसका मतलब ये है उसकी ताकत को वो आपको दे रहे हैं. ஸோ அவருடைய பவர் இல்லைன்னா அதுவும் வேஸ்டான கிங்டம்ல வேஸ்டானதாக தான் இருக்கு. उनकी ताकत नहीं है तो उस चीज के लिए भी कोई मतलब नहीं होता. இது வந்து ஒரு டெக்னிக்கல் பார்ட்டா இருக்கு. तो ये एक टेक्निकल चीज है. இயேசு மன்னிச்சாருன்னா நம்மளும் மன்னிக்க வேண்டியதா இருக்கு. यीशु ने माफ किया था तो हम भी माफ करना है. நான் மன்னிக்கிறது போல நீங்க மன்னிங்க அப்படிங்கிறாரு. मैं माफ किया था तो आप भी माफ करो करके यीशु ने बोला है. அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா எனக்கு பவர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்றாரு. उसके बाद ये बोलते हैं मेरे पास ताकत है तो वो फिर आपको भी ताकत है. இது வந்து அப்படி எழுதப்பட்டிருக்கு. ऐसे लिखा हुआ है. ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா क्यों लिखा हुआ है? நம்மளும் அப்படி இருக்க வேண்டும் எழுதப்பட்டிருக்கு. हम भी ऐसे होना है करके लिखा हुआ है. பிதா சத்குணா இருக்கிறப்ப நீங்களும் சத்குணரா இருங்க. आपके पिता अच्छे हैं तो आप भी अच्छे होना चाहिए. நான் மன்னிக்கிறது போல நீங்க மத்தவங்கள மன்னிங்க. मैं सबको माफ कर रहा हूं तो वैसे आप भी माफ करो. அதே போல இயேசு சொல்றாரு அது தேவனுடைய ராஜ்யம் பேச்சல்ல இட் இஸ் பவர் அப்படிங்க. ऐसे ही यीशु भी बोल रहे हैं पिता के राज सिर्फ शब्द नहीं है, वो एक ताकत है. Same thing applies to us also. वो सेम हमारे लिए भी एप्लीकेबल है. ஏன்னா அவருடைய வார்த்தை வெறும் வார்த்தை இல்லாம பவரா இருக்கு. उनकी वचन सिर्फ शब्द नहीं है, वो ताकत है. அதே போல நாம சொல்ற வார்த்தையும் வெறும் வார்த்தையா இல்லாம பவரா இருக்கணும். जैसे हम भी जो भी चीज बोलते हैं वो सिर्फ शब्द नहीं होना चाहिए, वो ताकत होना चाहिए. இந்த பவர் இல்லை என்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை இல்லைன்னு அர்த்தம். ऐसे वाला ताकत नहीं होगा तो इसका मतलब है हम पिता के राज्य में नहीं. அதாவது பவுல் சொல்றாரு உன் பேச்சை கேட்க வரல உன் பலத்தை காட்டு அப்படிங்கிறாரு. पौल बोल रहे हैं तुम्हारा वचन को और शब्द को सुनने के लिए नहीं आया, ताकत को दिखाओ. இன்னைக்கு இல்லாதது பவர். अभी जो नहीं है वो ताकत है. அதாவது இந்தியால மொத்தம் எத்தனை பைபிள் காலேஜ் இருக்குன்னு எல்லாரும் கூகுள் பண்ணி பார்க்கலாம். इंडिया में कितने बाइबल कॉलेज है करके हम गूगल करके देख सकते हैं. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ஸ்டேட் இருக்கு? कितने स्टेट हैं? மேபி 29 ஸ்டேட் இருக்கு. 29 स्टेट्स हैं. Do you think வெறும் 29 பைபிள் காலேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? आप ये सोच रहे हैं सिर्फ 29 बाइबल कॉलेज ही होगा? नहीं. 50 ஆண்டுகளாக இந்த இந்த இந்தியால இருக்கிற நாம அப்பமே இருந்து பைபிள் காலேஜ் இருக்கு தான் செய்யுது. 50 साल के पहले से भी यहाँ पे बाइबल कॉलेज है. ஆனால் मगर எவ்வளவு பேர் பவரை காட்டுறவங்களா இருக்கிறீங்க? मगर कितने लोग ने ताकत दिखाया है. அதனால தான் கடவுள் சொல்றாரு इसलिए पिता बोल रहे हैं வெறும் பேச்சாத सिर्फ शब्द नहीं होना चाहिए, सिर्फ बात नहीं होना चाहिए. there should be a power. ताकत होना चाहिए. யாராலும் பேசலாம், कोई भी बात कर सकते ஆனா हैं, எல்லாராலையும் அந்த பவரை கொண்டு வர முடியாது. मगर सब ताकत नहीं दिखा सकते. ஒருவரால மட்டும் தான் கொண்டு வர முடியும். एक ही पर्सन वो ताकत दिखा that the सकता है. powerful person is the Holy Ghost. वो
एक ही आदमी पावरफुल हो सकते हैं, वो पवित्र आत्मा। He is the power of Jesus Christ. वही यीशु मसीह की ताकत है। Without Holy Ghost, Jesus cannot do anything in this earth. पवित्र आत्मा के बिना यीशु मसीह इस दुनिया में कोई भी चीज नहीं कर पाएंगे। நீங்க வேதம் படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல புதுசா வந்தவங்களாவும் இருக்கலாம். आप बाइबल पढ़े लिखे होंगे और नए वाले भी होंगे। Jesus Christ 30 வருஷமா இந்த பூமியில வாழ்ந்தாரு. यीशु मसीह 30 साल इस दुनिया में जी रहे थे। அந்த 30 வருஷத்துல அவர் எத்தனை மிராக்கிள் பண்ணிருக்காருன்னு பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட இல்ல. उस 30 साल में यीशु मसीह ने कितने अद्भुत किया था करके आप बाइबल में ढूंढोगे तो आपको नहीं मिलेगा। ஆனால் मगर அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று वो पवित्र आत्मा के अभिषेक उसने लिया था। அனாந்தரத்துல இருந்து இந்த கிராமத்துக்கு வந்த முதல் அற்புதம் கல்யாண வீடா இருக்கு. वो पवित्र आत्मा के ताकत लेके जो वनांतर में था, उसके बाद जो गांव में आया था तो पहला अद्भुत किया था। அந்த அற்புதம் எப்ப தொடங்கப்பட்டது என்றால், तो वो अद्भुत कब शुरू हुआ था? பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा आने के बाद। இயேசு என்பவருக்கே பரிசுத்த ஆவி தேவைப்படுகிறதா இருந்தால், जो यीशु थे उनको इनकी ही पवित्र आत्मा इतना जरूरी था, तो இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வமாக இந்த பூமியில பிறந்தார்னு சொல்லப்படுது. यीशु मसीह एक भगवान करके इस दुनिया में पैदा हुए थे। நம்ம போன வாரம் பார்க்கும்போது ஏசாயால 53 அதிகார 19 அதிகாரத்துல பார்த்தோம். हमने अगले हफ्ते जो मनन किया था उसमें हमने देखा था ऐसाया चैप्टर 9 ஒரு में பாலகன் கொடுக்கப்பட்டார். हमारे लिए एक पुत्र दिया हुआ He है। is a prince of peace. वो शांति के प्रभु है। அவரால மட்டும்தான் சாந்தியை கொடுக்க முடியும். सिर्फ वो ही शांति दे सकते हैं। அவர்தான் இப்போ சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தாரேன்னு சொல்றாரு. वो बोल रहे हैं मेरा शांति को मैं तुमको दे அந்த रहा हूँ। இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சாந்தி ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. जो शांति यीशु को दिया हुआ है वो पवित्र आत्मा से दिया हुआ था। அந்த பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை இயேசு என்பவர் அதே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு தாரேன்னு சொல்றாரு. जो यीशु को पवित्र आत्मा के वजह से जो शांति मिला था, उस शांति को पवित्र आत्मा के थ्रू हमको भी देंगे करके यीशु मसीह बोल रहे हैं। இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொண்டுதான் செல்ல வேண்டும். अभी वो शांति को लेके ही हमको जाना है। அதாவது ஒருவன் என்னைக்கு பெற்றுக்கொள்வான் தெரியுமா? वो ये कब वो शांति उनको मिलेगा? சாந்தி மட்டும் நான் சொல்லல, எதனாலுமே कोई भी चीज एक को कब मिलेगा? தனக்கு இல்லைன்னு இருந்தா மட்டும் தான் பெற்றுக்கொள்வான். तब उसको समझ में आएगा वो उसके अंदर नहीं समझ ला, இல்லைன்னா he don't have that one. उनके अंदर नहीं है करके उनके अंदर नहीं होगा तभी वो उनको मिलेगा। ஒரு 10 பரோட்டா சாப்பிட்டீங்க, आपने 10 पराठा खाया था, சோ அந்த இடத்துல இடமே இல்ல வயித்துல, आपके पेट में जगह नहीं है। ஒரு ஆளு பரோட்டா கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவீங்களா? अभी एक और पराठा देंगे तो आप खा सकते हैं? சாப்பிட முடியாது, नहीं खा सकते, ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு. क्योंकि आप ऑलरेडी फुल है। ஃபுல்லா இருக்கிறவன் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது. जो फुल है उनको दोबारा नहीं मिलेगा। ஆனா பட்னியா இருக்கிறவன்ட்ட கொண்டு போய் அந்த ஆளு பரோட்டா கொடுக்கும்போது அவன் சாப்பிடுவான். मगर एक भूखे होंगे उनको आप आलू पराठा देंगे तो वो खा सकते हैं, ஏனென்றால் அவன்கிட்ட இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. क्योंकि उनके अंदर नहीं है करके उनको पता है। அதே போல உன்னிடத்துல இப்ப சமாதானம் இருக்கா இல்ல என்று நீ தெரிந்து கொள். तो आपके अंदर शांति है कि नहीं है आपको जानना है। நீ இருக்குன்னு சொன்னா நீ பெற்றுக்கொள்ள முடியாது. आप बोल रहे मेरा अंदर शांति है करके आप बोलेंगे तो आपको नहीं அந்த சாந்தி உலகம் கொடுக்கிற சாந்தியா இருக்காது. उस शांति इस दुनिया देने वाला शांति नहीं है, இயேசுவினுடைய சமாதானமா இருக்கு. वो यीशु के शांति है। அந்த இயேசுவினுடைய சமாதானம் எப்படிப்பட்டது என்றால் எந்த நொடி பொழுதிலுமே அவர் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பீஸ்ஃபுல்லா தான் இருப்பார். वो शांति यीशु जो शांति दे रहे हैं वो शांति कैसा है? जो भी होगा जिस भी तरीके होगी वो शांति होगी। மரித்தாலும் உயிரோட இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வறுமையானாலும் ரிச்னஸ் ஆனாலும் that is the same level இருக்கு. आप मरे और जी उठे, आप ऊपर हो और नीचे हो और anything. There are 17 characters and रोमन சொல்லப்பட்டது. जो रोमन्स में जो दिया हुआ था आपको यीशु के प्यार से जो दूर करने वाला जो 70 चीज जो दिया हुआ है रोमन्स चैप्टर 8 में, वो जो भी चीज में आप हो आपके अंदर शांति होगी। ஸோ இந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகம் உன்னை அசைக்காது.
इस ऐसे वाला शांति को आप ले चुके हैं तो एक दुनिया आपको कुछ भी नहीं कर सकता। உனக்கு பணம் இல்லையா, உனக்கு வந்து சமாதானம் இருக்கும், இயேசு என்னோடு இருக்காரு, என்னை பார்த்துக்கொள்வாருன்னு. आपके कंगालपन हो, आपके फिर भी आप शांति होंगे क्योंकि आपके अंदर भी ये होगी यीशु मसीह देखेंगे। உனக்குள்ள ஒரு பெயின் வரலாம் உன் பாடியில, आपके शरीर में एक दर्द होगा, இயேசுவோட தழும்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி நீ சொல்ல வருவ, அதுல यीशु के कोड़े काने हैं करके आप यीशु के कोड़े काने हैं करके आप बोलेंगे। சோ அதுதான் தேவனுடைய சமாதானமா இருக்கு, वही यीशु की शांति है। நம்மளுடைய அறிவின்படி அவருடைய தரித்திரத்தால நம்ம ஐஸ்வர்யவான்னு நமக்கு தெரியும், हमारा ज्ञान में हमको पता है हम यीशु मसीह के कंगालपन में हम ऐश्वर्य हो गए, அவருடைய தழும்புகளால நம்ம குணமாயிட்டோம்னு நம்மளுடைய அறிவுக்கு தெரியும், उनके कोड़े काने से हम चंगे हो गए करके हमारा ज्ञान को पता है। ஆனா அது எப்போ உன்னிடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகும் என்றால் தேவனுடைய சமாதானம் இருந்தால் மட்டும்தான் ஆகும், இல்லை என்றால் இல்லை என்பதில் மூழ்கி போயிடுவார். वो आपके अंदर से वो कैसे प्रकटन होगा, यीशु की शांति आपके अंदर होगी तभी वो प्रकटन होगा। இல்லை என்றால் உன்னால அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அதில் இருக்கவும் முடியாது, நீ வியாதி உள்ளவன், நீ வந்து வறுமை உள்ளவன் என்பதுக்குள்ளே நீ மூழ்கி போயிடுவ. वो वाला शांति आपके अंदर नहीं होगी तो आप मैं बीमार हूँ, मैं कंगाल हूँ करके उसके अंदर ही आप डूब जाएंगे। ஸோ இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, இங்க சமாதானம் இல்லை, அதனால் என்னுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. अभी यीशु मसीह क्या बोलते हैं, आपके अंदर शांति नहीं है तो मैं मेरा शांति को आपको देता हूँ। ஸோ யாரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. जिसके अंदर शांति नहीं है वो यीशु को शांति இந்த को சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று பிலிப்பியர்ல சொல்றார் தேவன். ये शांति इस दुनिया देने वाला शांति नहीं है, सिर्फ सारे ज्ञान के जो बाहर वाला ये पवित्र शांति है। எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். सारे ज्ञान के ऊपर वाला ये पवित्र ज्ञान पवित्र शांति है करके लिखा हुआ है. தேவனுடைய ராஜ்யம் பேச்சல்ல பலத்தினால் உண்டாயிருக்குன்னு சொன்ன இயேசு சொல்லுகிறார், நான் வெறுமையா வார்த்தையை மட்டும் சொல்லவில்லை, என்னுடைய வல்லமையை அனுப்புகிறேன் சொல்லி என்னுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். यीशु ये बोल रहे हैं पिता के राज सिर्फ शब्द नहीं है, वो ताकत है, तो मैं वो शांति को आपको अभी दे रहा हूँ. சோ சொன்னது இயேசு சொல்லுகிறார் என்றால் அவருடைய வார்த்தையை நம்ம வார்த்தையை மட்டுமல்ல அவருடைய வல்லமையை சேர்த்து அனுப்புகிறார். everyone receive in the name of Jesus Christ. तो यीशु मसीह बोलते हैं तो वो ये सिर्फ शब्द नहीं है, वो ताकत है, वो ताकत को अभी भेज रहे हैं, आप सब वो ताकत को ले लीजिए, उस ताकत में वो शांति है. நான் தேவனுடைய நாமத்தினால அவருடைய ஊழியக்காரனா இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்தை பூட்டாமல் அந்த சமாதானத்தை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தாலே கட்டளையிடுகிறேன். அது வார்த்தை மட்டுமல்ல வல்லமையாக உங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். मैं यीशु का एक चुना हुआ प्रीचर हूँ, तो यीशु के नाम से, यीशु के ताकत से, यीशु ने जो ताकत दिया है उससे बोल रही हूँ, जो मैं राज्य को बंद करने वाला नहीं, उसको खोलने वाला हूँ. और मैं बोलता हूँ वो शांति को अभी आप यीशु मसीह के नाम से वो ताकत के साथ वो शांति को अभी आप ले ले. டாடி நீங்க கொடுத்த இந்த ஊழியத்தின்படி நான் கட்டளையிடுகிறேன் தேவனே, எல்லாருக்கும் சமாதானம், உம்முடைய சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமாதானத்தை எல்லாருடைய இருதயத்திலும் செலுத்துகிறேன். ஆமென். मैं अभी वो शांति को सबको, जो आपने मुझे ये मिनिस्ट्री दिया है, इसके थ्रू मैं सबको आपको शांति को बोलती हूँ, आप सब आपको शांति को अभी लिया जाए. இந்த சமாதானத்தை அவங்க உணர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே கட்டளையிடுகிறேன். वो ये इस शांति को वो अभी वो महसूस करें, मैं यीशु के नाम से मैं अभी बोलता हूँ. சோ தேவனுடைய ராஜ்யம் வெறும் வார்த்தை அல்ல, पिता के राज्य सिर्फ एक शब्द नहीं है. let the peace fill their heart in the name of Jesus Christ. यीशु के नाम से वो शांति अभी सबको हृदय को पूरा करेगा. Daddy, we are receiving in the name of Jesus Christ your peace in our heart. यीशु के नाम से वो शांति को अभी हमारा हृदय में हम ले रहे हैं यीशु मसीह. அதை காத்துக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். उसको हम हमारे अंदर रखे, उसके लिए हमको मदद करो यीशु मसीह के नाम से. ஆமென். आमीन. சோ தேவன் இந்த சமாதானத்தை குறித்து இன்னைக்கு பேசியிருக்காரு. यीशु मसीह अभी शांति के बारे में बात किया. கிங்டத்துல 3 இருக்கு.
पिता के राज्य में 3 चीज है। நீ நீதிமானா இருக்கிற, धार्मिक है, இன்னைக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்காரு, आज उनको शांति को दिया। அடுத்த வாரம் அவருடைய சந்தோஷத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். तो अगले हफ्ते हम उस खुशी के बारे में, அது அடுத்த வாரமா இல்ல தேவன் சொல்ற அன்னைக்கு அதை நம்ம பார்க்கலாம். वो अगले हफ्ते नहीं तो कब यीशु मसीह उसके बारे में बोलने के लिए बोल रहे उस दिन में हम खुशी के बारे में बात करें। ஆனா இந்த வாரம் தேவன் என்ன சொன்னார் என்றால் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. तो इस हफ्ते में यीशु मसीह ये बोल रहे वो शांति को आप ले लो। விசுவ ஆவியானவரே இந்த சமாதானத்தை எங்கள் இருதயங்களிலே ஆள கடவுது என்று கட்டளையிடும் ஆவியானவரே, पवित्र आत्मा वो शांति हमारा हृदय में राज्य करने के लिए हम प्रार्थना कर रहे हैं। எங்கள் புத்திக்கு மேலான சமாதானத்திற்காக நன்றி தகப்பனே. हमारे ज्ञान के जो सबसे ऊपर है वो शांति के लिए आपको இந்த धन्यवाद। சமாதானம் வெறும் வார்த்தையாக இல்லாமல் அது ஒரு பவராக எங்களுக்குள் கிரியை செய்கிறதை காண உதவி செய்யுங்க. ये शांति एक शब्द नहीं है, वो ताकत है, उसको देखने के लिए हमको मदद சோ करो। உம்முடைய வார்த்தை வெறும் வார்த்தையா இல்லாம உம்முடைய வல்லமையாக வெளிவரும் பொழுதுதான் அது 100 மடங்காக கனிதரதா இருக்கிறது இயேசுவே. आपके वचन एक शब्द नहीं है, वो ताकत है, वो ताकत के साथ बाहर आने के टाइम पे वो 100 बार वो फल देता है, इसके लिए धन्यवाद। கடவுளே தேவனுடைய ராஜ்யம் பிடிப்பட்டதா இருக்குன்னா ஒரு தாளந்தை கொடுத்துட்டு அதை வந்து திருப்பி பெற காலமா இருக்கு. पिता के राज ऐसा है, एक ये टैलेंट को दे के फिर वो वापस लेने वाला ऐसा है। சோ அங்க வந்து கனி கொடுக்கணும். the talent should be multiply ஆயிருக்கணும் தகப்பனே. जो पिता दे रहे हैं वो मल्टीप्लाई होना चाहिए। சோ இயேசுவே நீர் கொடுத்த சமாதானம் இந்த 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 கூட்டத்தார் எல்லாருக்கும் மல்டிப்ளை ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். यीशु ने जो शांति आपने दिया है तो वो मल्टीप्लाई होना चाहिए। डैडी मल्टीप्लाई ஆகவில்லை என்றால் அது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். अभी वो मल्टीप्लाई नहीं होगा तो वो एक सिर्फ शब्द है। ஆனா உம்முடைய வார்த்தை அது வல்லமையாக கிரியை செய்கிறது காண வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். आपने जो वचन दिया है वो सिर्फ शब्द नहीं है, वो ताकत है, तो वो ताकत को हम देखने के लिए प्रार्थना कर रहे हैं। வெறும் பேச்சாக இல்லாமல் வல்லமையாக வார வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். वो एक शब्द नहीं है, वो ताकत है, उसको देखने के लिए हमको। डैडी दिस इज योर मिनिस्ट्री, ये आपकी मिनिस्ट्री है, दिस इज योर वर्ड, अब ये आपके वचन है, दिस इज योर फ्लोइंग, ये आपका आपके वजह से है। சோ நீங்க பேசுறது மூலமா எல்லாருக்கும் அந்த சமாதானம் மேனிஃபெஸ்ட் ஆகணும். आपका बात के थ्रू ये सारे लोगों को मैनिफेस्ट होना चाहिए। So we want to see the fruit of peace. तो हम वो शांति को फल देखने के लिए प्रार्थना करें। So அமைதியா இருக்கிறது பீஸ் இல்ல. शांत मीन्स चुप बैठा है तो वो शांति नहीं है। அதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துலயும் நீ அப்படி சாந்தமா இருக்கிறது தான் ஒரு பீஸா இருக்கு. आपके अंदर प्रॉब्लम होगा तभी भी आप शांति में होंगे, वही शांति है। உன்னுடைய குடும்பத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம். आपके परिवार में काफी ज्यादा प्रॉब्लम हो सकते हैं। நீ உன்னுடைய தேவனுடைய சமாதானம் இருந்தால் மட்டும்தான் நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருப்ப. आपके अंदर प्रभु की शांति होगी तभी आप उसके लिए आप रेस्पॉन्ड नहीं करेंगे। ஃபார் எக்ஸாம்பிள் பணம் இல்லைன்னா நீ போய் கடன் வாங்குறது வந்து இட் இஸ் ரெஸ்பான்ஸா இருக்கு. आपके हाथ में पैसा नहीं है तो आप किसी से जाके उधार लेते हो तो वो कंगालपन का रेस्पॉन्स है। ஆனா நீ வந்து இயேசு எனக்கு தருவார் என்று அமைதியாக இருக்க முடிகிறதா என்று நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. यीशु मसीह मुझे देगा करके आप शांत में बैठ सकते हैं, वो आपको देखना चाहिए। கடன் வாங்காம இருக்கிற கேரக்டர் உனக்குள்ள வந்துட்டுனா தான் தேவ சமாதானம் இருக்குன்னு அர்த்தம். आपको आपके हाथ में पैसा नहीं है फिर भी आपने किसी से जाके उधार नहीं ले रहे हैं, आप ये सोच के शांति पे बैठे हैं तो यीशु मसीह मेरा सारे ज़रूरत को पूरा करेगा करके आप शांत में बैठे हैं तो तभी आपके अंदर शांति है। ஒரு மனிதனால பண்ற காரியமா இருக்காது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். ये एक आम आदमी नहीं कर सकता है, एक आम आदमी ऐसा वाला नहीं जी सकता है। आप पिता का वो शांति उसके अंदर होगा तभी ये जी सकता है। सो அதே போல தான் ஒரு ஹீலிங்காக வரோம் से ऐसे ही एक चंगाई भी ऐसा ही है। உனக்கு வியாதி இருக்கும் பொழுது நீ டாக்டரை பார்க்காம நீ இங்க இருக்கிறாய் என்றால் மட்டும்தான் உனக்குள்ள அந்த தேவ சமாதானம் இருக்கிறதா இருக்கு. आपके अंदर एक बीमारी है तो आप डॉक्टर के पास ना जाएं और यीशु मसीह मेरे लिए मरे हैं तो उनकी कोड़े खाने से मैं चंगे हो गई हूँ करके आप
शांति में उस टाइम पे आप शांति में रहेंगे तभी वो शांति आपके अंदर है। இந்த சமாதானம் தேவ புத்திக்கு மேலான தேவ சமாதானமா இருக்கிறது. ये शांति आप हमारा अपना ज्ञान का ऊपर वाला जो शांति है। அந்த சமாதானம் இல்லை என்றால் நீங்க டாக்டர்கிட்ட போய் தான் தீர வேண்டியதா இருக்கு. उस शांति आपके अंदर नहीं है तो आप डॉक्टर के पास जाना ही அந்த चाहिए। சமாதானம் இல்லை என்றால் நீங்க கடன் வாங்க வேண்டியதா தான் இருக்கு. उस शांति नहीं है तो आप जाके उतार लेंगे। தேவன் இன்னைக்கு சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை தாரேன்னு சொல்றாரு. मगर यीशु मसीह आज बोल रहे हैं मैं मेरा शांति को आपको दे रहा हूँ। சோ தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சல்ல பலமாக இருக்கிறது. पिता के राज्य सिर्फ एक शब्द नहीं है, वो ताकत है। சோ அந்த இது சொல்றவர் இயேசுவா இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கும். ये वाला बात जिसने बोला है वो यीशु है, तो यीशु के बात में जरूर ताकत होगी। அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில டாடி நீங்க தானே இந்த வசனத்தை சொன்னீங்க, வேர் இஸ் த பவர்னு நீங்க கேட்கலாம். तो आपकी जिंदगी में आप ये बोल सकते हैं पिता आपने ही ये वचन मुझे बोला है, तो ये वचन की ताकत कहाँ है? அப்ப ஏன்னா சொன்னது அவரா இருக்கிறதுனால அந்த வல்லமை கிரியை செய்யும். यीशु ने बोला हुआ था तो वो वचन जरूर क्रिया करेगा वो ताकत के साथ। ஏன்னா நீங்க என்னைக்கு நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்களோ அவரை புத்திரனா மாறிட்டீங்கன்னு சொல்றாரு. आप कब यीशु को ग्रहण किया है उसी टाइम आप उनकी पुत्र बन गए। நீங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் சொத்தை கொடுன்னு கேட்கலாமா? आप आपके अगल मीन्स आपके नेक्स्ट जो आपके पास में रहते हैं उनसे जाके उनको उनकी प्रॉपर्टी को नहीं ले सकते। அடிச்சு விரட்டி விட்டுருவான். वो आपको मार के भगा देगा। உனக்கு ரைட்டே கிடையாது. उसमें आपको राइट नहीं है। ஆனா உங்க அப்பாட்ட போய் என் சொத்தை தாங்கன்னு கேட்கலாம். मगर आप आपके पिता के पास जाके उन प्रॉपर्टी को पूछ सकते हैं। கோர்ட்ல கேஸும் போடலாம். आप कोर्ट में केस भी डाल सकते हैं ரைட், क्योंकि आपके पास राइट है। அதனால நீ ஜெயிக்கப்படுவாய். आप केस डालेंगे तो आप जीत भी हो சேம் திங் அப்ளைஸ் டு கிங்டம். उसी चीज राज्य में भी अप्लाई होगा। அவர் சொல்றாரு நீ என்னை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய புத்திரனாயிட்டேன்னு சொல்றாரு. तो पिता बोल रहे हैं तुमने यीशु को माना है तो वो पिता के पुत्र हैं। நான் உனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? अभी आपका राइट्स है कि नहीं है? இந்த இந்த உலகத்தை கிரியேட் பண்ண ஒரு ஃபாதர், इस दुनिया को जिसने बनाया है वो पिता है। அவருடைய பையன் உன்னை அவரே அக்செப்ட் பண்றாரு. वो तुमको अपने पुत्र करके मान रहे हैं। உனக்கு ரைட் இருக்கிறதா உனக்கு தெரியுதா இல்லையா? आपको राइट है करके आपको पता चल रहा है कि नहीं? நீ ரைட் இல்லைன்னு எப்போ தெரியுமா நினைப்ப? நீ அவருடைய பிள்ளை இல்லைங்கிறத நீ நினைச்சா மட்டும்தான் உனக்கு ரைட் இல்லைங்கிறது உனக்கு ஞாபகத்துக்கு வரும். आप मुझे राइट नहीं है करके आप कब सोचोगे? आप उनकी पुत्र नहीं है करके सोचोगे, तभी आप सोचोगे मुझे इस चीज में राइट नहीं है। நீ எவ்வளவு தூரத்துக்கு நீ அவருடைய பிள்ளை நான் நீதிமான் அவருடைய பையங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கியோ அப்பதான் நீ ரைட்டை குறித்தே பேச ஆரம்பிப்ப. आप जो मैं उनकी पुत्र हूँ, मैं धार्मिक हूँ करके आप उस चीज में आप कितना स्ट्रांग होते हो, तभी आपको ये राइट पता चलेगा। இந்த उलगத்துல ஒரு 18 வயசு ஆனாதான் நீ ஒரு மெச்சூர்டு பாய்னே சொல்றாங்க. इस दुनिया में जिसका 18 साल हो गया वो भी मेच्योर माना जाता है। அது வரைக்கும் மைனரா தான் இருக்கிறாங்க. तब तक वो माइनर है। பைபிளையும் சொல்லுது நீ வந்து புத்திரனா இருந்தாலும் அந்த குறித்த பருவம் வர்றது வரைக்கும் உனக்கும் அடிமையானவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லப்படுது। बाइबल में भी लिखा हुआ है तुम पुत्र भी होगे फिर भी तुमको वो तुम साल पूरे होने तक तुम भी बाकी लोगों जैसा ही है। அதாவது பிறந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க। जो पैदा हुआ बच्चों को कोई शादी नहीं करेगा। அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க। वो बड़े होने के बाद ही उनको शादी காரணம் என்னன்னா அந்த மெச்சூரிட்டி நீ யார் என்பதை தெரிந்து கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது இருக்கும்। क्योंकि वो मेच्योरिटी आने तक वेट करेंगे, तुम कौन हो करके उनको समझ में आने तक वेट करेंगे। அதே போல தான் நீ கிறிஸ்துக்குள்ள யார் என்று நீ தெரியிறது வரைக்கும் உனக்கு அந்த பவர் கிடைக்காது। तुम भी यीशु के अंदर तुम कौन हो करके तुमको समझ में आने तक तुमको वो वाला ताकत नहीं मिलेगा। நான் நீங்க தான் என் அப்பான்னு நான் உணர்றது வரைக்கும் எனக்கு அந்த பவர் கிடைக்காது। आप ही मेरा पिता हो करके मैं समझने तक मुझे वो ताकत नहीं मिलेगा। அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு। वो बाइबल में भी लिखा हुआ நீ है। என்னைக்கு நீ அவருடைய பையங்கிறத உணர்றியோ நீ அன்னைக்கு நீ வந்து என்ன பண்ண பாடுவானா you are going to catch the power। तो तब तुम यीशु मेरा पिता है करके मानोगे, तभी तुम उस ताकत को ले पाओगे। சோ அதே தான் இன்னைக்கு தேவன் சொல்ல வராரு।
उसी चीज को अभी पिता बोलने जा रहे என்னுடைய हैं। சமாதானத்தை உனக்கு தாரேன்னு சொல்றாரு. मेरा शांति को तुमको दे रहे हूं करके बोल रहे हैं। ஆனா நீ அவருடைய பிள்ளையா இருந்து அதை நீ பெற்றுக்கொள்றது உங்க கையில தான் இருக்கு. तुम उसको पुत्र बन के वो शांति को लेना आपके हाथ में है। இயேசுவோட வார்த்தையில வல்லமை இருக்குன்னு நீ நினைக்கும் போது அந்த பவர் உனக்கு வரும். यीशु के जो वचन में ताकत है करके आप मानने के टाइम पे आपको वो शांति आएगी। இயேசு என்னுடைய அப்பா என்று நீ நினைக்கும் பொழுதுதான் அந்த பவர் உனக்கு வரும். यीशु मेरा पिता है करके तुम मानने के बात ही वो ताकत आपको आएगा। நான் நீதிமானா ஆயிட்ட அவருடைய இரத்தத்தால நீ நினைக்கும் போது அந்த பவர் உனக்கு வரும். उनके लहू के थ्रू मैं धार्मिक बन गया है करके आप मानने के बाद ही वो ताकत आपको आएगा। இப்போ நீ அந்த ரைட்டை எடுத்துக்கொள்ளும் போது சமாதானம் உன்னுடைய இருதயத்தை நிறைக்கும். अभी आप उसको उस राइट को आप लेने के बाद वो शांति आपके हृदय को पूरा करेगा। சோ நான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை இப்பொழுது திறந்து வைக்கிறேன். मैं ये पिता के राज्य को अभी आपके लिए खोल रहा हूँ। நான் பூட்டுகிறவனா இல்லாமல் திறக்கிறவனா இருக்கிறேன். मैं बंद करने वाला नहीं हूँ, मैं खोल के रखने वाला हूँ। நீ அவருடைய தழும்புகளால நீ குணமாயிருக்க. तुम उनके कोड़े खाने से चंगे हो। நீ அவருடைய தரித்திரத்தால ஐஸ்வர்யனா ஆயிருக்க. उनके कंगालपन से आप ऐश्वर्य हो। நீ அவருடைய நீ நீதிமானா இருக்கிற. आप धार्मिक हैं। நீ அவருடைய புத்திரனா இருக்கிற. उनके पुत्र हैं। நீ குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கிற. तुम आप உனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்ல. आपको कोई भी पनिशमेंट नहीं है। சோ இது எல்லாமே கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் உனக்கு அது வந்துட்டு. ये सारे जीसस की कैरेक्टर है, ये सब आपको पास நீ எவ்வளவு மெச்சூரா இருக்கியோ அதை எடுத்து நீ உன்னுடைய ரைட்டை கிளைம் பண்ணி எடுத்துக்கொள். तुम कितने मैच्योर हो उतने तुम मैच्योर होगे तो वो ये सारे राइट को आप ले लो। நீங்க குழந்தைகளா இருந்தா உங்க வாயில நான் ஊட்ற நீ நீதிமானா இருக்கிற, நீ பரிசுத்தவானா இருக்கிற, நீ குற்றப்படாதவனா இருக்கிற, நீ ரிச் மேனா இருக்கிற, நீ வந்து டிசீஸ் இல்லாம இருக்கிற. आप छोटे बच्चे हैं तो मैं आपके मुंह में खिला रहा हूँ। आप पवित्र हो, आप धार्मिक हो, आपके अंदर कोई गलती नहीं है और आप चंगे हो गए हो, आप निर्दोष हो गए। So இப்போ நீங்க மெச்சூரா இருந்தீங்கன்னா you claim that peace from the God. अभी आप मैच्योर हो गए हैं तो ये सारे आप शांति को क्लेम करो। நான் நீதியா இருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு அந்த சமாதானம் இருக்குன்னு அதை பிடித்துக்கொள்ளு. मैं धार्मिक हूँ, मैं धार्मिक हूँ करके वो शांति को आप ले लेना। உஸ்ராத்தின்படி ஆக கடவுது. आपके विश्वास के वजह से hold the peace in the name of Jesus Christ. वो शांति को आप ले लो। இது இந்த வசனத்தின் மூலமா நாம இந்த மெசேஜை முடிக்கிறோம். इस वचन के थ्रू ये मैसेज को நான் ஃபைனல் பிரேயர் பண்ண போறேன். मैं फाइनल प्रेयर करती हूँ। ஃபாதர், அன்பின் பிதாவே, प्यारे पिता, நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். मैं यीशु को मेरा भगवान माना हूँ। நான் எனக்காக இயேசு மரித்திருக்கிறார். मेरे लिए यीशु ने मरा था। இயேசு எனக்காக உயிரோடு எழும்பி இருக்கிறார். मेरे लिए जी उठा था। நான் அதை விசுவாசிக்கிறேன். मैं उसको विश्वास அதை करता हूँ। வாயினால் அறிக்கையிடுகிறேன். मेरे मुंह से बोलता हूँ। இன்று முதல் நான் உம்முடைய குமாரனாக இருக்கிறேன். आज से मैं आपका पुत्र हूँ। இன்று முதல் நான் நீதிமானாக இருக்கிறேன். आज से मैं धार्मिक हूँ। இன்று முதல் நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன். आज से मैं पवित्र हूँ। இன்று முதல் நான் ரிச்சாக இருக்கிறேன். आज से मैं रिच हूँ। இன்று முதல் நான் குணமாக்கப்பட்டவனாக இருக்கிறேன். आज से मैं चंगाई हूँ। இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. इस शांति को मैं ले चुका हूँ। इस शांति को मेरा अंदर रखने के लिए मेरे मदद करो यीशु के नाम से। ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். पवित्र आत्मा मुझे मदद करो। पवित्र आत्मा ये शांति को मेरा अंदर रखने के लिए मुझे मदद करो। I am asking in the name of Jesus Christ. Amen. यीशु के नाम से पूछ रहा हूँ। आमीन।